ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, ஆறாவது தலைப்பு, உள்குருவுக்கும் வெளி தொடர்பு. சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ண வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எந்த குருவுக்கும் இருந்திருக்கிறது. தன்னை இவன் சிஷ்யனாக ஆசிரியத்திருக்கிறான், இவனுக்கு நாம் அனுக்கிரகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கடந்து ஒரு மகாத்மா இருந்தாலும் அப்போது இவரை நம்பி வந்தவனை நாம் கைவிடப்படாது என்று சாக்ஷாத் ஈஸ்வரனே அவர் மூலமாக அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணி விடுவான். ஆகையால் குரு என்பவர் தாமாக குருத்துவத்தை தேடாவிட்டாலும் சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்து சேர்ந்தால் அவனிடம் அனுக்கிரக சம்பந்தம் அவருக்கு ஏற்படவே செய்கிறது. இங்கேதான் குரு என்கிற வார்த்தைக்கு சொல்கிற இன்னொரு அர்த்தம் பொருந்துகிறது. ஒரு அர்த்தம் சொன்னேன், வெளி சம்பந்தமில்லாத உள்கணம் பெருமை உள்ளவரே குரு என்று. உள் விஷயமானதால் இங்கே காரியம் ஒன்றும் இல்லை. இன்னொரு அர்த்தம் என்ன? கு என்பது இருட்டு, ரு என்பது போக்குவதை குறிக்கும். குரு என்றால் இருட்டை போக்குபவர் என்று சொல்கிறார்கள். கும் இருட்டு என்று ரொம்பவும் இருட்டாயிருப்பதை சொல்லும்போது கு என்பது இருட்டை குறிப்பதுதான். இருட்டை போக்கடிப்பவர் என்பதே குருவுக்கு அர்த்தமாகிறது. தேவ என்றாலும் பிரகாச ரூபி என்றே அர்த்தம். இருட்டு என்றால் அஞ்ஞானம்தான். தமசோமா ஜோதிர்கமய என்கிற போது தமஸ் இருட்டு என்பது அஞ்ஞானமே, ஜோதி என்பது ஞானம். அஞ்ஞான மாயை இருள், ஞான ஒளி என்றே சொல்வது வழக்கம். ஆத்ம ஞானமும் மாயா அஞ்ஞானமும்தான் என்றில்லை. எந்த ஒரு விஷயமோ வித்தையோ ஆனாலும் அது தெரியாத நிலையில் அதை அறிவின் இருட்டு என்றும், தெரிந்த நிலையை அறிவு வெளிச்சம், புத்தி பிரகாசம் என்றும் சொல்வதே வழக்கம். இப்படி புத்திக்கு ஒரு விஷயத்தை பிரகாசிப்பிக்கிறவர் குரு. முக்கியமாக முடிவாக ஞான பிரகாசத்தை கொடுக்கிறவர். சாஸ்திரம் படிக்காத, சாஸ்திரப்படி பண்ணாத, சாஸ்திரங்களை உபதேசிக்காதவரானாலும் ஒரு மகானை குரு என்று ஒருத்தன் நாடி போய் ஆசிரயித்து விட்டானானால் அவர் அவனுடைய உள் இருட்டை போக்கி ஞானம் தந்து விடுவார். இவனுக்கு தெரியாத வேறு விஷயங்கள், வித்யைகள் கூட அவருடைய அனுக்கிரக சக்தியால் வெளிச்சமாகிவிடும். இருட்டை போக்குபவர் என்று குருவை டிஃபைன் செய்கிற போது அவருக்கு போக்குவது என்ற காரியம் ஏற்பட்டு விடுகிறது. இவருடைய உள்பெருமை இப்போது காரியமாக வெளியிலே வேலை செய்கிறது. தனித்து இருக்காமல் இப்போது இவர் இன்னொருத்தனுடன் காரியத்தால் சம்பந்தப்பட்டு விடுகிறார். வாயால், வாழ்க்கையால் உபதேசித்தோ அல்லது வெறும் அனுக்கிரக சக்தியாலோ அல்லது அனுக்கிரகத்தையும் கூட இவர் கான்ஷியஸாக புத்தி பூர்வமாக பண்ணாமல் ஈஸ்வரனே இவர் மூலம் பண்ணியோ எப்படியோ ஒரு விதத்தில் இவர் சிஷ்யன் என்னும் இன்னொருத்தனுடைய அறியாமையை, சின்ன விஷயங்களில் அறியாமை, ஆத்ம சம்பந்தமான அறியாமை, எதுவோ ஒன்றை அல்லது இரண்டையும் நிவிருத்தி செய்கிறவராகிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.